வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபைனல். ஸோ களத்தில் வந்திருக்காங்க குமரேசன் மற்றும் ஸ்ரீதர். ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பாக நடத்தப்படும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் மேட்ச் இப்போ இன்னும் சற்று நேரத்தில் நடக்க போகுது. தீராப்பாளையம் அணி ஒரு வெற்றியோடு அடுத்த ஃபைனலுக்கு வந்து இறங்கியிருக்காங்க களத்தில். ஸோ மேட்ச்சு விறுவிறுப்பாக போகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கோர் எதுவுமே வரலங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று. ஸோ 3 மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்கோர் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க 3 மேட்சுமே. ஸோ 4வது மேட்ச். ஸோ களத்தில் வந்து பார்த்திங்கன்னா குமரேசன் மற்றும் ஸ்ரீதர். முதல் பாலுங்க. ஸோ ரூபேஷ் வந்திருக்காரு பவுலிங் எண்டில். பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் குமரேசன், நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் ஸ்ரீதர். ஸோ ஃபைனல் மேட்சோட ஃபஸ்ட்டு பாலுங்க. பந்து 3, 2, 1. வாவ், அற்புதமான பாலுங்க. சூப்பர் பால். நல்லா பேட்டில் டிப் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். 6 ஓவர் கொண்ட மேட்சுங்க. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி. ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் இப்போ பேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. லெக் சைடு போட்டிருக்காருங்க, அடிச்சிருக்காருங்க குமரேசன். ஸோ முதல் 4 போயிருக்குங்க மேட்ச்சில். அற்புதமான ஷாட்டுங்க குமரேசன் பேட்லேருந்து. 3வது பால். மறுபடியும் லெக் சைடு போட்டிருக்காங்க. வைடுக்கான கால் வைடு கொடுத்துருக்காங்கங்க. ஸோ M&M ஸ்போர்ட்ஸ் வாங்க இதை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பால். வாவ், அற்புதமான சிங்கிள் கிடைக்குங்க. சிங்கிளுங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு ஸ்ரீதர். ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேம்பர் பேட்ஸ்மேனுங்க. ஸோ 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் விளாண்டுருக்காங்க NFCCக்காக. ஸ்ட்ரைக்கர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர். ஸோ 2 ஃபீல்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 30 ஓவர் சர்க்கிளுக்கு பின்னாடி நிற்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பால். ஃபீல்டிங்கை மாற்றிட்டே இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவர் மேலே பார்த்தீங்கன்னா ஆளை நிப்பாட்டியிருக்காங்க. 3rd மேன்லேயும் பவுண்ட்ரி கிட்ட நிற்கிறாங்க. செம்மையாக அடிச்சிருக்காரு. பட் ஆள் இருக்காங்க. கேட்சுக்கான காலம் இல்லைங்க. சிங்கிள் சிங்கிள் சிங்கிள். பேக் டு ஸ்ட்ரைக் குமரேசன். அடுத்த பந்து. என்ன ரமேஷ், என்ன எதிர்பார்க்குறீங்க? ஃபைனல் மேட்ச் வந்துருச்சு. நல்ல பாலுங்க, நல்ல ஷாட்டுங்க. ஆள் இருக்காரு. கேட்ச் இல்லை, மிஸ்ஃபீல்டுங்க. மிஸ்ஃபீல்டில் 4 ரன் போயிருக்குங்க. நல்ல ஷாட்டுங்க குமரேசன் பேட்டில் இருந்து. இந்த ஓவரில் 2 4 அடிச்சிருக்காருங்க குமரேசன். ஸ்கோர் இது வரலும் 10 வந்திருக்குங்க. லாஸ்ட் பால், முதல் ஓவரோட கடைசி பந்து. நல்ல பேட்டிங்க குமரேசன் இருந்து. ஆஃப் சைடு போட்டாங்க, பட் மிஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸ்குவீப் ஷாட் ட்ரை பண்ணார், பட் ரன் எதுவும் இல்லைங்க. நல்ல பாலுங்க அசோக்ட இருந்து. ரமேஷ் சொல்லுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா 29 பால் இருக்குது. எவ்வளோ ரன் வரும்? அதிகபட்ச ஸ்கோர் இன்றைக்கி காலேருந்து பார்த்தோம்னா 36 மேலே போடுங்க. மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. ஆனால் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரன் வந்திருக்குது. இதுதான் இந்த மேட்ச்சில் இன்றைக்கி நடந்ததுலேயே ஹையஸ்ட் ஸ்கோருங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் பவர் பிளேயில் குமரேசன் பேட்லேருந்து 2 4 பார்த்துருக்கோம் நம்ம. ஆமாங்க. ஸ்ரீதர் என்ன அடிச்சிருக்காருங்க. எட்ஜ் ஆகிருக்கு. கேட்சுக்கான கால். கேட்சை விட்டுருக்காருங்க. கேட்சை விட்டு 4 ரன்னை நோக்கி போகுது. நல்ல ஸ்டாப்பு தாங்க. 2 ரன் கிடைக்குங்க. கேட்சை விட்டுட்டாருங்க ஃபீல்டர். அசோக் நல்லா பால் போடுறாருங்க.
பட் அற்புதமான கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. டாட் பாலுங்க, நேட்டில் பட்டிருக்கு. சிங்கிள் ஓடிட்டாங்கங்க. நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்தாங்க. விக்கெட்டுக்கான தேடல் பட் இல்லைங்க. பவுலர் மிஸ் பண்ணியிருக்காரு அசோக்கு. இந்த ஓவர் நல்லா போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 4 அடித்த மாதிரி இந்த ஓவரில் 4 வருமானு பார்ப்போம். குமரேசன் பேட்டில் இருந்து குமரேசன் ஒரு நல்ல ஹிட் இருக்கா. பெரிய ஷாட்டுக்கான தேடல் தான் குமரேசன்ட்ட. லாஸ்ட் 2 ஃபீல்டிங் சேஞ்சிங்க. லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனால அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில். ஒரு ரன்னுங்க. லாஸ்ட் 1 பாலுங்க. கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பவர் பிளேயோட கடைசி பாலுங்க. லாஸ்ட் பால். பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்குது ஸ்ரீதர்ட்ட இருந்து. நல்ல ஸ்லாட்லேயே போட்டிருக்காங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6ங்க. 6. இந்த மேட்ச்சில் இன்னைக்கு காலையிலேருந்து நடந்ததில் முதல் 6ங்க. 3வது ஓவர் போட வந்திருக்காரு பிரபாகரன். 4 ஓவர் இருக்குங்க. ஸ்ட்ரைக்கில் குமரேசன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஓவரில் 21 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்கோருங்க. ஃபீல்டிங்கை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பால். நல்ல பால் மிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸ்லாட்லேயே இருந்துச்சு அவருக்கு, குமரேசனுக்கு. மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப் சைடு அடிச்சிருக்காருங்க. தரையோட தரையாக ஃபீல்டர் இருக்கார். ஒரு ரன் மட்டும்தான். தேர்ட் பால் ஸ்ரீதர் ஸ்ட்ரைக்கில். பெரிய ஷாட்டுக்கான தேடல் கண்டிப்பாக இருக்கும். பெரிய ஷாட்டுக்கான தேடல் தான் பட் டாட் பாலுங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. 2 ரன் ஓடுறாங்க. ஓடிட்டாங்கங்க. அவுட்டுக்கான கால். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா காற்று இது வரல இல்லைங்க. அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான கால். பிரபாகரன் பிடிப்பார். அற்புதமான கேட்சுங்க பிரபாகிட்ட இருந்து. செம்ம கேட்சுங்க. ஸ்ரீதர் தனது விக்கெட்டை இழந்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். முதல் விக்கெட் எடுத்திருக்காங்க தீராம்பாளையம் அணி. நியூ பேட்ஸ்மேன் ஜெகன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் பால் வந்து அற்புதமான கேட்ச் பார்த்தவங்க. சூப்பராக பிடிச்சார் பிரபா. ஸோ யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். லாஸ்ட்டு பாலுங்க. ஆஃப் சைடு போட்டிருக்காங்க. கேட்சுக்கான கால் இல்லைங்க. பாருங்க சிரஞ்சீவி. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடு தொட்டு விட்டுருக்காங்க. பட் ஃபீல்டு இருக்காரு. ஃபீல்டு மிஸ்ஸுங்க. ஒரு ரன் கிடைக்கும். நல்ல பால் போட்டாப்ல ரகுநாத். குமரேசன் அழகாக வந்து தொட்டு விட்டாரு. ஒரு ரன் கிடைச்சிருக்கு. நியூ பேட்ஸ்மேனுங்க ஜெகன். ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஃபுல் டாஸ் பால் ஸ்குயிப் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணி மிஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல நேராக விளையாண்டாலும் அந்த பால் நல்லா வெளியே போயிருந்துருக்குங்க. ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா காற்று நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் காற்று இல்லை. அது ஒரு சாதகமாக இருக்குது பேட்டிங் அணிக்குன்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். இந்த பால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மறுபடியும் ஆஃப் சைடு போட்டுருக்காங்க. தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கான கால். கேட்சுங்க. அற்புதமான கேட்ச் பிடிச்சிருக்கா அப்படி. ஸோ ஜெகன் வந்தார் சென்றார்ன்ற மாதிரி விக்கெட்டை இழந்திருக்காருங்க. நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. காரணம் என்னன்னா லாஸ்ட் பால் அற்புதமான ஒரு கேட்ச் பிடிச்சாங்க. அடிச்சிருக்காருங்க. ஆள் இருக்காங்க. ஸோ மிஸ்ஃபீல்டு 2 ரன் கிடைக்கும். நல்ல த்ரோ. பிரகாஷ்டருந்து ஒரு அற்புதமான ஷாட். 2 ரன் கிடைச்சது. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரா? அடிக்கிறது மிஸ் பண்ணியிருக்காருங்க. நல்லா போட்டிருக்காருங்க.
பாலுங்க. லாஸ்ட் பால். ஃபஸ்ட் பால் ஸ்லாட்டில் போட்டிருக்காங்களா? இல்லைங்க, அடிக்க முடியலைன்னு தான் சொல்லணும். சக்தி நல்லா போட்டிருக்காரு. இன்சைடு எட்ஜு, பெரிய ஷாட்டுக்கான தேடல். மேட்ச் முடியறதுக்கு இன்னும் 11 பால் தாங்க இருக்குது. பெரிய ஷாட் அடிப்பாங்களா? 2 வருமானு பார்ப்போம். 27 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அடிச்சிருக்காருங்க, செம ஷாட்டாக ஆள் இருக்காங்க. கேட்சுங்க, விக்கெட்டை இழந்தார். எக்ஸ்ட்ரா கவர் மேலே குமரேசன். களத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் ராமசாமி வர்றாரு. ஸோ லாஸ்ட் பால் அற்புதமாக எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு கேட்ச் பிடிச்சாருங்க. நல்ல கேட்ச்னு சொல்லணும். செட்டில்டு பேட்ஸ்மேன், விக்கெட்டை இழந்தார் குமரேசன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 10 பால் தான் இருக்குது. பெரிய ஷாட்டுக்கான தேடல் தான் இருக்கும். வந்த பாலே சுற்றி இருக்காருங்க. காற்றடிக்கும் திசையை நோக்கி அடிக்க ட்ரை பண்ணார். கேட்சுங்க, விக்கெட்டுங்க. ஸோ விக்கெட்டை இழந்துட்டு போகிறாரு ராமசாமி. வந்தார் சென்றார் ராமசாமி. கடைசி 2 பால் ஸ்ட்ரைக்கில் சரவணன், நியூ பேட்ஸ்மேன். நல்லா ஓவர் போட்டிருக்காரு சக்தி. பாவ் வந்த முதல் பந்து தொட்டோட ட்ரை பண்ணார், பட் இல்லைங்க. 2 அவுட்டுக்கான சான்ஸ். பாவ் நல்ல த்ரோ. கேட்ச் மிஸ்ஸுங்க. லாஸ்ட் பால் 5வது ஓவரோட கடைசி பந்து. ஸோ என்எஃப்சிசி அன்றைக்கி ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. போக போக பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு மேலே டாட்டுங்க. ஸோ 5 ஓவர் முடிவில் 28 ரன் அடிச்சிருக்காங்க. கடைசி ஓவர் போட வந்திருக்காரு கௌதம். ஸ்ட்ரைக்கில் சரவணன். ஃபீல்டு செட்டப்லாம் மாற்றுறாங்க. ஸோ இந்த மேட்ச் நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிங்க இறுதிக்கட்டத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். முதல் பால் இறங்கி அடிக்க ட்ரை பண்ணார், டாட்டுங்க. பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லணும். பெரிய ஹிட்டுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு காற்றடிக்கும் திசையை நோக்கி அடிக்க முடியலைங்க. அடிச்சிருக்காரு இந்த தடவை லெக் சைடு, பட் ஆள் இருக்காங்க. கேட்சான்னு பார்ப்போம், இல்லைங்க. நல்ல ஃபீல்டிங்க. 2 ரன், நல்ல ஸ்டாப்புன்னு சொல்லணும். நல்ல ரன்னிங்னு சொல்லலாம். 3வது பால். ஸோ லெக் சைடு தான் அடிக்க ட்ரை பண்ணுறாரு சரவணன். ஆஃப் சைடு அடிச்சிருக்காரா? அடிச்சிருக்காரு. 2 கிடைக்குமா? 2 கண்டிப்பாக கிடைக்கும். ரன் அவுட் சான்ஸு மிஸ்ஸு. 3 பால் இருக்குது. 31 ரன் அடிச்சிருக்காங்க. பிரகாஷ் 3 பால் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆஹா, ஒயிடுங்க. ஒரு ரன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 32 ரன். 3வது பால் திரும்ப போட முடியுங்களா? காற்று நல்ல பலம் அடிக்குதுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சு மறுபடியும் வந்துருக்கு. ஒரு ஸ்கிப் ஷாட்டுக்கான தேடல். ரன் எதுவும் இல்லை. பாலை வேஸ்ட்டு பண்ணுறாங்கங்க. அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான கால், பட் ஆள் இருக்காரு. கேட்ச் பிடிப்பாரான்னு பார்ப்போம். அற்புதமான கேட்சுங்க. சூப்பர் கேட்ச். விக்கெட்டை இழந்தார் ஜெய்பிரகாஷ். மேட்சோட கடைசி பாலுக்கு வந்துட்டோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். இந்த மேட்ச்சுக்கு இறுதி போட்டி ஃபைனல். ஸோ களத்துக்குள்ளே வராரு ஆனந்த். ஸோ ஆனந்த் களத்துக்குள்ளே வராரு. வெறும் கையுடன் வருகிறார் ஆனந்த். லாஸ்ட் பால் பெரிய ஷாட் அடிப்பாரா? ஸ்கோர் 32 ரன் வந்திருக்கு. முதல் 2 ஓவரில் 21 ரன் அடித்தாங்க. அடுத்த 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா 11 ரன் தான். அடிச்சிருக்காரு பவுலர் போல்டு மேலே. விக்கெட். ஸ்கோரு ஸோ பார்த்தீங்கன்னா 6 ஓவர் முடிவில் 32 ரன் அடிச்சிருக்காங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் அணி. 33 ரன் அடிக்கணும் தீராமலையம் அணி. டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் பொறுத்திருந்து. நீங்கள் எய்ம் பண்ணாது அவங்கள வந்துடும். டாட் போட விக்கெட் வரும். சரியா?
ஜாலியாக எடுங்க. வர பால ஒரு அட்டம் எடுக்க பாருங்க. லோ ஸ்கோர் தான். வர கேட்சை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுங்க. மேட்சோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். என்எஃப்சிசி அணி நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியோட இறுதிப் போட்டியோட செகண்ட் ஹாஃபுங்க. 32 ரன் அடித்தா தீராமலையம் அணி வெற்றி பெறுவாங்க. 33 ரன் அடிக்கணும் தீராமலையம் அணி வெற்றி பெறுறதுக்கு. 32 ரன் அடிச்சிருக்காங்க என்எஃப்சிசி அணி. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா காலையிலேருந்து நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்கோர் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ செகண்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க. அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ டாஸை வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தீராமலையம் அணி. முதல் ஓவர் ஜெகன் போட வந்திருக்காருங்க. முதல் பந்து ஆஃப் சைடு போடப்பட்ட வந்து தொட்டு விட்டுருக்காரு. 2 ரன் கண்டிப்பாக கிடைக்குமா? இல்லைங்க, 1 ரன் தான். நல்ல த்ரோ. வீக்கில் வந்திருக்காரு சிரஞ்சீவி. செகண்ட் பால் ஷார்ட் பிச் பால் லெக் சைடு அடிச்சிருக்காரு. ஆள் இருக்காங்க, 1 ரன் கிடைக்கும். ரன் அவுட்டுக்கான சான்ஸுங்க மிஸ் ஆகிருக்குங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. கீப்பர் நல்ல அற்புதமாக அதை வந்து பிடிச்சாருன்னு தான் சொல்லணும். மீண்டும் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு பிரபா. ஃபுல் டாஸ் பால் லெக் சைடு தொட்டு விட்டுருக்காங்க. ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. ஸ்ரீதர் 2வது ரன்னுக்கான முயற்சி, பட் நல்ல த்ரோ. ஸோ 3 பாலுக்கு 3 ரன் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கு நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். 30 ரன் அடிக்கணுங்க 33 பாலுக்கு. 4வது பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் ரன் எதுவும் இல்லை. டாட் பால். வாவ், நல்ல ஒரு சிங்கிளா? இல்லைங்க, மிஸ்ஃபீல்டு, ஓடி இருந்திருக்கலாம். ரன் எதுவும் இல்லை. ஆஃப் சைடு போட்டிருக்காரு, அதை மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன் அடிச்சிருக்காங்க தீராமலையம் அணி. 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 2வது போட வந்திருக்காரு சின்னசாமி. முதல் பந்து ஆஃப் சைடு போட்டிருக்காங்க, அற்புதமாக அடிச்சிருக்காங்க. 4 ரன்னுக்கான தேடல் இருக்கும். 4 ரன் போலங்க. ஸோ 2 ரன் மட்டுமே கிடைக்கும். நல்ல த்ரோ. முதல் ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 3 ரன் அடிச்சிருந்தாங்க. வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஃபீல்டிங்கை சேஞ்ச் பண்ணுறாங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பிரபா. நல்ல பால், கேட்சுக்கான கால். ரன் அவுட் கிடைக்குமா? வாவ், ஆள் மேலே எரியப்பட்ட பந்துங்க. ஸோ மீண்டும் ஸ்ட்ரைக்கில் சிரஞ்சீவி. சின்னசாமிகிட்ட இருந்து நல்ல ஒரு அமையுமான்னு பார்ப்போம். விக்கெட்டுக்கான முயற்சி. ஸ்லோயர் பால் அடிச்சிருக்காருங்க, பட் ஆள் இல்லை. 4 ரன்னு கண்டிப்பாக கிடைக்குமா? கிடைக்கும். 4 ரன்னுங்க. பெரிய ஓவர் அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ரஞ்சிவி. இந்த பால் ஒரு பெரிய ஹிட்டுக்கான தேடல், பட் கேட்சுங்க. கையிலேயே தூக்கி கொடுத்துருக்காரு. கேட்ச் பிடிப்பாங்கன்னு பார்ப்போம். கேட்டுங்க ரஞ்சித். ஸ்ட்ரைக் வந்திருக்கார் பூபேஷ். காரணம் லாஸ்ட் பால் ஒரு அற்புதமான விக்கெட் எடுத்தார் பெரியசாமி. அணிக்கணும் ராமசாமி. ஸோ இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஷார்ட் பிச் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. வைடுங்க, வேறு வைடு போட்டிருக்காரு. கர்மா இஸ் பூமாராங். இவங்களும் இதே மாதிரி போட்ட பால்லாம் வைடு கொடுத்தாங்க, அதனால் அவங்களுக்கு அதை வைடு கொடுத்துருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. ஆள் இருக்காரு, கேட்ச் பிடிக்க மாட்டாருங்க. ஏன்னா பாலை ஒரு பின்னாடி போயிடுச்சுங்க.
வந்துடும். அந்த கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க. கடைசி பந்து இறங்கி அடிக்க ட்ரை பண்ணார். பட் அற்புதமாக ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 2 ஓவரில் 12 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ 3வது ஓவர் போட வந்திருக்காரு ஜெகன். 12 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பெரிய ஸ்கோர் இல்லை. 21 ரன் அடிக்கணும். 24 பால். அப்போ என்ன நடக்குதுன்னு ஸ்லாட்லேயே போட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. பட் ஆள் இல்லைங்க, வந்து போகலை. 4 ரன்னுக்கான தேடல். 4 4ங்க. முதல் பாலை தூக்கி 4 ரன் அடிச்சிருக்காருங்க ரூபேஷ். ராமசாமி அழகாக போனவர் போட்டாருங்க. அதில் ஒரு விக்கெட்டும் எடுத்தாருங்க. செகண்ட் பால் மறுபடியும் ஆஃப் சைடு ஒரு ரன் கிடைக்கும். அற்புதமான சிங்கிள். ஸ்ட்ரைக்கை நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்கங்க. ஸ்ட்ரைக்கை நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸ்கோர் வந்துக்கிட்டே இருக்குது. 7 ரன் வந்துருக்குங்க இப்போ வரைக்கும். 3வது பால் ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காருங்க. 1 ரன் கிடைக்கும். நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்கை 2 பேரும். தேவையான டயத்தில் 4 அடிக்கிறாங்க. மற்ற பால் எல்லாமே சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்கோருங்க. ஸோ தூக்கி அடித்து மேட்சை வந்து கொடுத்துடக்கூடாது. அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க தீராம்பாளையம் மணி. ஒரு சுத்தலான போல்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் சக்தி ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. அற்புதமான ஒரு போல்டு எடுத்தாருங்க ஜெகன். நல்ல போல்டு. பேட்ஸ்மேன் பின்னாடி பக்கம் அடிக்க ட்ரை பண்ணி போல்ட் ஆகி போனார். ஆஃப் சைடு தொட்டு விட்டுருக்காரு. ஃபீல்டர் இருக்காரு. ரன் எதுவும் இல்லை. ஆனந்த் அதை அற்புதமாக தேக்கியிருக்காருங்க. கடைசி பாலுங்க. 3வது கடைசி பால். ஒய்டு கொடுத்துருக்காருங்க அம்பேர். 18 ரன் வந்துருச்சுங்க ஆல்ரெடி. கடைசி பந்து ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆள் உள்ளதாக இருக்காங்க. ஃபீல்டர் இருக்காருங்க. பேக்கப் இருக்கு. எக்ஸ்ட்ரா கவர்லேருந்து அற்புதமாக வந்து பிடிச்சிருக்காரு. நல்ல த்ரோ. நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி. 18 பாலுக்கு 13 ரன்னுங்க. ஃபஸ்ட்டு பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்சுங்க. ஸ்கிப் ஷாட் அடிச்சிருக்காருங்க. மீட் ஆகிருக்கு. 4 ரன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 4 ரன். சூப்பருங்க. இன்னும் 9 ரன் தாங்க. ஸோ தீராம்பாளையம் மணி பக்கத்தில் வந்துட்டாங்க. வெற்றிக்கு அருகாமையில் வந்துட்டாங்க. முதல் பரிசு 25,000 மற்றும் கோப்பைங்க. 9 ரன் அடிக்கணும். இன்னும் 4 பால் இருக்குது. 3வது பந்து ஆஃப் சைடு கேட்சுங்க. விக்கெட்டுங்க. ஸ்ரீதர் விக்கெட் எடுத்திருக்காருங்க. அற்புதமாக கீப்பர் அதை அற்புதமாக பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ராஜா ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. பால் ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து அடிக்க ட்ரை பண்ணார். டாட் பாலாக இருக்குங்க.
மறுபடியும் ஒரு அற்புதமான பாலுங்க. நல்ல லைனில் போட்டிருக்காரு. 4க்கு அப்புறமேட்டு நல்ல கம்பேக். 4வது ஓவரோட கடைசி பால். 9 ரன் அடிக்கணும். அடிச்சிருக்காருங்க இந்த பாலை. 4 ரன் கிடைக்கும் கண்டிப்பாக. 4. 5 ரன் அடித்தால் தீராமலையம் அணி வெற்றி பெறுவாங்க 12 பாலுக்கு. ஸோ நியூ பவுலர் லோகேஷ் வந்திருக்காரு. 12 பாலுக்கு 5 ரன். ஸ்ட்ரைக்கில் செட்டில்டு பேட்ஸ்மேன் பிரபாகரன். ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு. 4 கிடைக்குமா? நல்ல ஃபீல்டிங். 1 ரன் மட்டுமே கிடைக்கும். நல்ல ஷாட்டு. 1 ரன் தாங்க. இன்னும் 11 பாலுக்கு 4 ரன். செகண்ட் பால். நாலு ரன் அடிக்கணும். வெற்றியின் அருகில் வந்துட்டாங்க தீராமலையம் அணி. மறுபடியும் ஒரு சிங்கிள். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு ஸ்ரீதர்ட்ட இருந்து 3 ரன்னுங்க. வெற்றிக்கு அருகில் வந்துட்டாங்கங்க. வெற்றி கோப்பையை இன்னும் சற்று நேரத்தில் அவங்க கைகளால் தொட்டு தூக்க போகிறாங்க. கடைசி வருஷமும் அந்த அணி தான் வெற்றி பெற்றாங்க. வா, அற்புதமான சிங்கிள். பெரிய ஷாட்டுக்கு முயற்சியே இல்லைங்க. சூப்பராக ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணுறாங்க. 2 ரன்னுங்க. 2 ரன் அடித்தால் வெற்றி. மறுபடியும் ஒரு எட்ஜு. கண்டிப்பாக 2 ரன் எடுத்து வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் சைக்கிளில் பிரபா வந்திருக்காருங்க. இன்னும் 1 ரன் அடித்தா வெற்றி. வெற்றிக்கு அருகாமையில் வந்துட்டாங்க. இன்னும் சற்று நேரத்தில் ஸோ 1 ரன் அடிக்கணும். அடிப்பாரா? அடிச்சிருக்காருங்க. 1 ரன் கிடைக்குமா? இல்லைங்க, 2 ஓடலைங்க. இது ஒரு நல்ல கேம். அற்புதமாக விளாண்டுருக்காங்க. 1 ரன் அடித்தா வெற்றி. பெரிய ஷாட் அடிச்சு தான் முடிக்கணும்னு இருக்காரு பிரபா. பட் கிடைக்குமா? அடிச்சிருக்காரு. ஓட மாட்டேன்றாங்க. 1 ரன் தான் அடிக்கணும். ஓடிட்டாங்க. வெற்றி. தீராம்பாளையம் அணி பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு மேட்சை வந்து சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க. ஒரு நல்ல பேட்டிங், ஒரு நல்ல மேட்ச் பார்த்தோம். வெற்றி பெற்ற அணிக்கு M&M ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்களுங்க.